Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜாவர் சீதாராமனின் உடல் பொருள் ஆனந்தி அத்தியாயம் 8. உலகத்தில் நாம் அசையாத நம்பிக்கை வைத்திருக்கும் மனிதன் நம்பிக்கை துரோகம் செய்யும்போது ஏற்படும் அதிர்ச்சி எங்களுக்கு மீனாட்சி அம்மாளின் தாய் நகைகளை திருப்பி தந்தபோது ஏற்பட்டது. மீனாட்சி அம்மாள் என்னையும் மாவாவையும் திகைப்பூட்டும் அளவுக்கு ஏமாற்றி விட்டாள். நாங்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது வேறு. திடீரென்று நாம் விரும்பாத ஒருவர் நல்லது செய்தால் கூட நமக்கு அதிர்ச்சி தான் ஏற்படுகிறது. இந்த அதிர்ச்சியின் விளைவாக நாங்கள் அந்த அம்மாளுக்கு ஒரு நன்றி வார்த்தை கூட கூறாமல் இருந்தோம். திடீரென்று என் மாமா தன் இடத்திலிருந்து எழுந்தார். மீனாட்சியம்மா, மீனாட்சியம்மா என்று அழைத்தபடி வாயிற்புறம் நோக்கி சென்றார். திலீபன் குதிரை வண்டியில் ஏறிவிட்டான். மீனாட்சி அம்மாள் வண்டியில் ஏறப்போகும் நிலையில் இருந்தால் மாமாவின் குரல் கேட்டு நின்றாள். என் மாமா அவள் அருகில் சென்று, மா, நான் உங்களை தப்பாக கணக்கு போட்டுட்டேன். என் தங்கை வாழ்ந்த இடத்தை நிரப்பியவள் என்ற அசூயை என் புத்தியை குழப்பி விட்டது. உங்களை போன்ற தன்னலமற்றவர்களை இந்த உலகில் பார்க்குறது அரிது. சிந்தாதிரிப்பேட்டை சந்து வீட்டில் ஏழ்மையிலும் பட்டினியிலும் வாழ்ந்தபோது கூட இந்த ₹1,00,000 பெருமான நகைகளை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் பாதுகாத்திருக்கிறீங்களே, உங்கள் பண்பு கையெடுத்து கும்பிட வேண்டிய பண்பம்மா. நீங்கள் எங்கள் வீட்டில் சில நாட்களாவது தங்காமல் போகக்கூடாது என்று வேண்டிக் கொண்டார். மீனாட்சி அம்மாள் எந்தவித பதிலும் சொல்லாமல் திலீபனை நோக்கினாள். நானும் மாமாவும் வற்புறுத்தியதன் பேரில் திலீபனும் அவன் தாயும் எங்கள் வீட்டில் தங்குவது என்று முடிவு செய்தனர். திலீபனும் மீனாட்சி அம்மாளும் வீட்டுக்குள் நுழைந்ததும் மாமா அவர்களை தன் மகள் சீதாவுக்கு அறிமுகப்படுத்தினார். சீதாவுக்கு பார்த்த உடனே மீனாட்சி அம்மாளை மிகவும் பிடித்து போய்விட்டது. மீனாட்சி அம்மாளுக்கு சீதாவின் மீது ஒரு வகை பாசம் ஏற்பட்டு விட்டது. திலீபன் வந்த மறுநாள் காலை சீதா ஒரு டம்ளர் காஃபியுடன் என்னிடம் வந்து, அதான் இந்த காஃபியை நீங்கள் மாடிக்கு எடுத்து செல்லுங்கள் என்றாள். நான் யாருக்கு இந்த காஃபி அப்படின்னு கேட்டேன். சீதா தயக்கத்துடன், அதான் விருந்தாளியாக வந்திருக்காரு உங்கள் சகோதரர் அவருக்கு என்றாள். நான் குறும்பாக, காஃபியை தூக்கி போக நான் என்ன உன் வேலைக்காரனா, நீ கொண்டு போய் கொடு என்றேன். உடனே சீதா, இல்லை தான் அவரை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது, அவர் கண்கள் பார்க்கும்போது என்னவோ போல் இருக்கின்றன என்று கூறினாள். எனக்கு சிரிப்பாக வந்தது அவள் பேச்சு. அதே சமயத்தில் என் மனத்தில் மாமா கூறிய வார்த்தைகள் நினைவு வந்தன. திலீபன் அப்படியே உங்கள் அப்பாவை போலவே இருக்கிறான், அதுவும் கண்கள் சபாபதியின் கண்களைப் போலவே இருக்கின்றன என்று சொல்லியிருந்தார். திலீபன் கண்களில் ஒரு அமானுஷ்யமான ஒளி வீசியது என்னவோ உண்மைதான். திலீபன் எங்கள் வீட்டில் விருந்தாளியாக இருந்த ஆரம்ப நாட்களில் அதிகம் யாரிடம் பேசுவதில்லை. எப்போதும் புத்தகம் கையுமாக அவன் இருப்பான். மாலை வேளைகளில் காவிரி கரைக்கு சென்று விடுவான். அவனுடைய ஏழ்மை அவனது கூச்சத்துக்கு காரணம் அப்படின்னு நினச்சேன். அதனால் நானே அவனிடம் வலுவில் சென்று அன்போடு நெருங்கி பழகினேன். அவன் அப்போது தான் BA படித்து முடித்திருந்தான். அவனிடம் அவனுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி விசாரித்தேன். அவன் விரக்தியோடு, ஏன் எதிர்காலம் அதில் எனக்கு அக்கறை இல்லை, என் தாயின் எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். சீக்கிரம் ஒரு வேலை தேடி நான் சம்பாதிக்க வேண்டும், என் தாயை இன்பமாக வைத்திருக்க வேண்டும். அப்பாவோடு வாழ்ந்தபோது அம்மா அழுது ஓய்ந்து விட்டாள். பிள்ளையோடு வாழும்போதாவது அவள் அமைதியோடு இன்பத்தை உணர வேண்டும் என்றான். அவனது பேச்சு என்னையும் என் மாமாவையும் உறுத்தியது. மேலும் அவன் போதையோடு வீடு திரும்பும் தந்தையை நீ பார்க்கவில்லைன்னா, பெற்ற தாயை தந்தை பெல்ட்டால் அடிக்கும் கொடுமையை நீ காணவில்லைன்னா, ஒவ்வொரு அடியையும் தாங்கி கொண்டு வாய்விட்டு அழுதால் அயலார் கூடி வருவார்களோ என்று அழுகை அடக்கி கொண்டு ஒரு தாய் சிரிக்க முயலும் பரிதாப காட்சியை நீ பார்த்துருக்க முடியாது. இவ்வளவையும் பார்த்தபின் அந்த தகப்பனை கொன்று விடலாம் என்று என் மனம் இருமலையாக வெடிக்கும். ஆனால் அம்மா தடுப்பாள். குடியும் கோபமும் சேர்ந்த கணவனை அடைந்த மகராசி என்ற பட்டம் போதுமடா, கொலைகார மகனையும் பெற்றாள் என்று ஊரார் சொல்ல வேண்டாமடா திலீபா என்பாள். பொறுத்து என் மனம் புண்ணாகியது. ஒவ்வொரு சமயம் அப்பா அம்மாவை பார்த்து, என் மூத்த சம்சாரத்து நகைகள் எல்லாம் எவனோ ஆசை நாயகனுக்கு கொடுத்து விட்டு அவைகள் திருட்டு போய்விட்டன என்று பொய் சொல்கிறியாடி என்று கூறி அடிப்பார். உண்மையிலே நகைகள் யாவும் வீட்டில் இருந்த விஷயம் எனக்கு தெரிந்திருந்தால் நான் அந்த பழைய தகரப்பெட்டியை எடுத்து தந்தையிடமே கொடுத்துருப்பேன். என் தாயை தந்தையின் கோபத்திலிருந்து காத்திருப்பேன். ஆனால் அம்மா நகைகள் இருக்கும் விஷயத்தை என்னிடம் கூட அப்பா இருந்த பிறகு தான் கூறினாள் என்று கூறினான். மூத்த தாரத்தின் நகைகளை காப்பாற்ற மறு அவதாரமாக வந்த மீனாட்சி அம்மாள் அடி திட்டு நடத்தை கெட்டவள் என்ற பட்டம் இவ்வளவையும் பெற்றிருக்கிறாள் என்பதை உணர்ந்த என் மாமாவுக்கும் எனக்கும் மீனாட்சி அம்மாளின் மீது மரியாதையும் அன்பும் அதிகமாயின. என் சிற்றனையின் வருகை சீதாவை பொறுத்தவரையில் அவள் எழுந்திருந்த தாயை திரும்பி பெற்ற போல ஆகிவிட்டது. சீதா எப்போதும் காரில் மீனாட்சி அம்மாளை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து போவது, திருவானைக்காவுக்கு அழைத்து போவது, இப்படியே காலம் கழித்தான். மீனாட்சி அம்மாள் சிரித்தபடி ஒரு நாள் என் மாமாவிடம், உங்களை விட நான் தான் சிறந்த வியாபாரி, நீங்கள் லட்சமாக சம்பாதிக்கலாம், ஆனால் நான் 1 லட்சம்
ரூபாய் நகையை உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து விட்டு பலதுக்கும் அதிபதியாக போகும் தங்க விக்ரமா போன்ற உங்கள் பொண்ணை மகளாக்கி விட்டேன் என்று கூறினான். மாமாவின் கண்கள் கலங்கின. ஆமாம்மா, சீதாவுக்கும் ராமநாதனுக்கும் உங்களை விட சிறந்த தாயார் கிடைக்கவே முடியாது. நகைகளை பணம் கொடுத்து வாங்கலாம், ஆனால் உங்களை போன்ற மனிதர்களை விலை கொடுத்து வாங்க முடியுமா? நீங்களும் திலீபனும் இனிமேல் இந்த வீட்டில் தான் தங்க வேண்டும். ராமநாதனை போல திலீபனும் இனி எனக்கு ஒரு மருமகன் தான் என்று கூறினார். இந்த சம்பாஷணை நடந்த பின் எங்கள் வீடு ஒரு சொர்க்கலோகம் போல காட்சியளித்தது. எனக்கு திலீபனோடு நான் செல்ல செல்ல பற்று அதிகமாயிற்று. நாள் செல்ல பற்று அதிகமாயிற்று. காரணம் திலீபனுடைய சில ஆச்சரியமான குணங்கள். திலீபன் படிக்காத விஷயமே கிடையாது என்று சொல்லிவிடலாம். அவனுக்கு சிற்பம் தெரியும், இலக்கியம் தெரியும், சங்கீதம் தெரியும், வேதாந்தம் தெரியும், எல்லாம் தெரியும். திலீபன் புத்தி ஒரு மை ஒற்றியைப் போல பார்க்கும் பொருள்கள் அனைத்தையும் அப்படியே ஒற்றி எடுத்துக்கொள்ளும். நாம் படிக்கும் வேகத்தில் திலீபன் ஒரு புத்தகத்தையே பாடம் செய்து விடுவான். பெரிய பெரிய ஆங்கில நாவலாசிரியர்கள் நாவல்களை அத்தியாயமாக வரி விடாமல் சொல்லுவான். இமயமலையின் உயரம், பசிபிக் மகாசமுத்திரத்தின் ஆழம், லண்டன் நகரத்தின் ஜனத்தொகை, இம்மாதிரி புள்ளி விவரங்களெல்லாம் அள்ளி வீசுவான். அவரது ஞாபக சக்தியை பற்றி ஒரு நாள் ஆச்சரியத்தோடு புகழ்ந்தபோது திலீபன் அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணா, என்னை போல் நீயும் ஆகிவிடலாம், எல்லாருமே ஆகலாம், ஆனால் எல்லோரும் முயல்வதில்லை. மனிதன் ஸ்ரத்தை மயமானவன். அவன் ஆவி எதை நினைக்கிறதோ அதாகவே அவன் ஆகிவிடுகிறான். உடல், மனம், ஆவி மூன்றையும் சேர்த்து ஒருங்கே ஒரு விஷயத்தில் செலுத்தினால் அந்த விஷயமாகவே மனிதன் மாறிவிடுவான். அதுதான் பழைய ஞானிகளின் சித்தாந்தம், பழைய சித்தர்களின் வழி. பகவத்கீதையின் உட்பொருளும் அதுதான். சாதாரணமாக மனிதர்கள் எந்த விஷயத்திலும் ஆழமான ஸ்ரத்தை காட்டுவதில்லை. அதனால் தான் விஷயங்களை அரைகுறையாக புரிந்து கொள்கிறார்கள். ஆழமான ஸ்ரத்தை காட்ட முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆங்கிலத்தில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் என்று கூறுவார்கள். அது வந்துவிட்டால் மனிதனால் முடியாதது ஒன்றுமில்லை. சர் ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போன்ற விஞ்ஞானிகள், பெய்தோவன், மோட்சார்ட் போன்ற சங்கீத மேதைகள், இவர்கள் யாரும் சில வினாடிகள் உடல், மனம், ஆவி இவற்றை ஒன்று சேர்த்து ஒரு முறையில் ஸ்ரத்தையுடன் பிரயோகம் செய்தால்தான் பல விஷயங்களை கண்டுபிடித்தார்கள். ஆனால் நம் நாட்டில் மனம், ஆவி இவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்த பல சித்தர்கள் விளம்பரம் இல்லாமலே மறைந்து விட்டார்கள். திலீபன் கொடுத்த இந்த விளக்கம் எனக்கும் குழப்பமாகவே இருந்தது. இம்மாதிரி ஆராய்ச்சிகளெல்லாம் உபயோகமில்லாத ஆராய்ச்சிகளாகவே எனக்கு பட்டன. எல்லாம் படித்த நீயே இப்படி அநாகரிகமான விஷயங்களை நம்புவது அபத்தமா இல்லையா என்று சொன்னேன். திலீபன் சிரித்தான். எந்த விதமான முன்னேற்றமும் முதலில் அநாகரிகமாகத்தான் தோன்றும். ஏனென்றால் சமூகத்தில் சராசரி மனிதர்கள் தான் அதிகம். அவர்கள் நம்புவது, விரும்புவது எல்லாம் சராசரி விஷயங்களே. சராசரி நிலைக்கு அப்பாற்பட்ட விஷயம் எல்லாமே புரியாத விஷயம்தான். புரியாத விஷயங்களை கண்டால் எல்லாருக்குமே பயம். மரணத்துக்கு அப்பால் உடலை விட்டு பிரியும் ஆவி, அந்த ஆவியின் சட்டங்கள், இவையெல்லாம் புரியாதனவையாக இருப்பதால் தான் மக்கள் பயப்படுகிறார்கள். பயப்படாதவர்கள் புரளி செய்கிறார்கள். மோட்டாரின் சட்டங்கள் தெரியாதவர்களுக்கு அது மாடுகள் இல்லாமல், குதிரைகள் இல்லாமல், யாரும் தள்ளாமல் ஓடுவது ஆச்சரியமாகத்தான் இருக்கும். மின்சாரம் என்பது என்ன என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அதன் உபயோகங்கள் மட்டும் எல்லாருக்கும் தெரியும். விஞ்ஞானத்தின் போக்கே நாளுக்கு நாள் செப்பிடு வித்தையாக மாறிக்கொண்டிருக்கும் போது நாம் செப்பிடு வித்தை, கண்கட்டு வித்தை, சித்தர்கள் ஜாலம் இவற்றைத்தான் நம்பத்தானே வேண்டும் என்று கூறினான். எனக்கு அவன் கூறியது திருப்தியாக இல்லை. ஆகையால் நான் அவனை பார்த்து சிரித்தேன். திலீபன் ஒன்றுமே பேசவில்லை. நான் சிரித்தது பைத்தியகாரத்தனம் என்பது எனக்கு மறுநாளே தெரிந்தது. ஒரு சிக்கலான கேஸை, என் சீனியர் வக்கீலுக்கே புரியாத சட்ட குழப்பமுள்ள கேஸை நான் படித்து கொண்டிருந்தேன். திலீபன் என் அருகில் வந்து நான் தயாரித்து கொண்டிருக்கும் கேஸை பற்றி கேள்விகள் கேட்டான். நான் அதன் விவரங்களை சொல்லி சட்டம் என்பது அவனுக்கு புரியாத விஷயம் என்று பெருமையோடு சொன்னேன். திலீபன் என்னிடம் உண்மை எனக்கு புரியவில்லை தான், ஆனால் என் புதை மனத்துக்கு புரியாத விஷயங்களே கிடையாது என்று சொன்னான். எனக்கு சிரிப்பாக வந்தது. புதை மனமா என்று ஆச்சரியமாக கேட்டேன். திலீபன் அதற்கு ஆம், நாம் விழித்து கொண்டிருக்கும் போது வேலை செய்வது மேல் மனம், ஆனால் தூங்கும்போது கூட விழிப்பாக இருக்கும் பகுதி தான் நம் புதை மனம், நம் மனத்தின் அடித்தளம். இதைத்தான் ஆங்கிலத்தில் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். புதை மனத்துக்கு தெரியாத விஷயங்களே இருக்க முடியாது என்று கூறினான். உடனே நான், உன் புதை மனம் இந்த விவகாரத்துக்கு சட்ட பாயிண்ட் தேடி கொடுக்குமா என்று கேட்டேன். திலீபன் ஒரு வினாடி திகைத்தான். அடுத்த வினாடி என்னிடம் அந்த கேஸ் சம்பந்தமான காகிதங்களை என்னிடம் கொடு, நான் இரவு அவைகளை படித்து விட்டு தூங்க போகிறேன், மறுநாள் காலை ஒரு வேளை எனக்கு ஏதாவது தோன்றலாம் என்றான். அப்போதே நான் அவன் ஒரு பைத்தியக்காரன் நினைத்தேன். மறுநாள் காலை நான் பல் துளக்கும் போதே திலீபன் எழுந்து காஃபி சாப்பிட்டு விட்டு தயாராகியிருந்தான். அவன் கையில் ஒரு காகிதச் சுருள் இருந்தது. திலீபன் அதை என்னிடம் கொடுத்தான். நான் ஆச்சரியத்தோடு அந்த காகிதச் சுருளை பிரித்து பார்த்தேன். காகிதத்தில் கல்கத்தா 1986 என்று எழுதியிருந்தது. நான் கேலியாக திலீபனிடம், புதை மனம் வேறொன்று சொல்லவில்லையா என்று கேட்டேன். திலீபன் தயங்கினான். பிறகு,
சட்டம் எனக்கு முன்பின் தெரியாத ஒரு விஷயம். விவரங்களை எப்படி குறிப்பது என்று தெரியாமல் விழிக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீ நடத்தப் போகும் கேஸ் போலவே ஒரு கேஸ் கல்கத்தா ஹைகோர்ட்டில் 1936 வருஷம் நடந்திருக்கிறது. அதன் தீர்ப்பு கூட உனக்கு உதவியாக இருக்கலாம் என்றான். நான் உடனே 1936 வருஷம் சட்ட மஞ்சரியை புரட்டி பார்த்தேன். என்ன ஆச்சரியம்! பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் அப்படியே அந்த கல்கத்தா கேஸ், நாங்கள் வாதாட இருக்கும் கேஸ் போலவே இருந்தது. அந்த கேஸின் பேரில் அளிக்கப்பட்ட தீர்ப்பும் எங்கள் வாதத்துக்கு சாதகமாகவே இருந்தது. உடனே நான் அந்த கேஸை எடுத்துக்கொண்டு என் சீனியரிடம் ஓடினேன். அவர் சந்தோஷமும் ஆச்சரியமும் அடைந்தார். எனது ஆழ்ந்த படிப்பை பாராட்டினார். அவரிடம் நான் எப்படி உண்மையை சொல்வது? சட்டக்கல்லூரிக்குள்ளே நுழையாத, சட்ட புத்தகத்தை புரட்டக்கூட தெரியாத என் சகோதரன் தன்னுடைய புதை மனத்திலிருந்து எடுத்து கொடுத்த கேஸ் என்று நான் எப்படி கூறுவது என் சீனியரிடம்? அன்று முதல் எனக்கு திலீபனிடத்தில் மதிப்பு ஏற்பட்டது. அதோடு கொஞ்சம் பயமும் ஏற்பட்டது. ஆனால் சீதாவுக்கு திலீபனிடம் பயம், கூச்சம் யாவும் குறைய ஆரம்பித்தன. திலீபனுக்கு சங்கீதத்தில் இருந்த பற்று சீதாவின் தன்மதிப்பை பெற்றது. சங்கீதம் சுவைகளின் ஆவி என்று விக்டர் ஹியூகோ கூறிய வாக்கியத்தை திலீபன் அடிக்கடி கூறுவான். தெய்வீக சங்கீதத்தால் கவர முடியாதது உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்பான். சீதாவுக்கு தெரியாத சங்கீத நுணுக்கங்களை எல்லாம் திலீபன் அவளுக்கு கற்றுக் கொடுத்தான். சீதா பாடுவாள், நானும் திலீபனும் எதிரே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம். இந்த சிறு வயதுக்குள் எல்லா விஷயத்திலும் மேதை என்ற அளவுக்கு கற்று வைத்திருக்கும் திலீபனிடம் மாமாவுக்கு பெரிய மதிப்பு ஏற்பட்டது. ஆனால் திலீபன் மட்டும் எப்போதும் தனிமையே விரும்பி காலத்தை போக்கி வந்தான். அவனுக்கு இருந்த சாமர்த்தியங்களை பற்றி அவன் கொஞ்சமும் கர்வம் கொள்ளவில்லை. அவனது லட்சியம் எங்கோ தொலை தூரத்தில் இருப்பது போலவும் அதை எட்டி பிடிக்க முயலுபவன் போலவும் திலீபன் தோன்றினான். என் மாமா என் திருமணத்தை குறித்து எல்லா ஏற்பாடுகளும் செய்ய தொடங்கினார். நாங்கள் எல்லோரும் என் திருமணம் முடிந்தபின் சென்னையிலே வாழ்வது என்று ஏற்பாடுகளும் செய்தார். அதற்காக சென்னையில் ஒரு பங்களாவை ஏற்பாடு செய்தார். சென்னையில் உள்ள என் மாமாவின் கம்பெனியிலேயே திலீபன் வேலை பார்ப்பது என்று, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. எங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் இன்பமான நாட்கள் மீனாட்சி அம்மாள் வந்த பின்பு கழிந்த ஒரு மாத காலம். எந்த இன்பமும் நீடிப்பதில்லையே. இதை சொல்லிவிட்டு ராமநாதன் தன்னுடைய வாக்குமூலத்தை நிறுத்தி கொண்டார். ஜட்ஜ் மணிவாசகம் அவனை உற்று நோக்கினார். அப்புறம் என்ன நடந்தது ராமநாதன் என்று கேட்டார். ராமநாதன் தயக்கத்துடன், அப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி விவரம் திலீபனின் டயரியில் எழுதப்பட்டிருக்கும் குறிப்புகளிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை திலீபனின் டயரியே கூறும் என்று சொல்லி திலீபனின் டயரியில் உள்ள ஒரு பக்கத்தை எடுத்து கொடுத்தான். அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது திலீபனின் கையெழுத்தில். இன்று சித்ரா பௌர்ணமி நில ஒளியில் காவிரி வெள்ளம் தங்க நதியாக திகழ்ந்தது. காவிரி பாலத்தை கடந்து செல்லும் போக்கு வண்டிகளின் சப்தம் எங்கிருந்தோ தொலைவிலிருந்து ஒலித்தது. ஒரு அரச மரத்தினடையில் நின்றேன். அரச மரத்து இலைகளின் சலசலப்பு என் முகத்தை கிள்ள வரும் குளிர்ந்த காற்று என்னை அப்படியே இன்ப போதையில் ஆழ்த்தியது. என் உணர்வு அப்படியே என் உடலை விட்டு பிரிந்து எதிரே உள்ள நதியில் பாய்வது போல் இருந்தது. அடுத்த வினாடி நான் அந்த காவிரி நதியானேன். அதில் உள்ள ஆயிரக்கணக்கான மீன்கள் மற்றும் பல பல பொருட்களை நானே என் உடலில் தாங்கிக் கொண்டு போவது போல உணர்ந்தேன். காதலின் என் அன்பு அணைப்பை எதிர்நோக்கி முதல் இரவில் படுக்கையில் துவண்டு படுத்திருக்கும் ஒரு கன்னி பெண்ணைப் போல நான் காவிரி ஆறாக பரந்த வெளியில் படுத்திருந்தேன். எனக்கு மேல் ஆகாயத்தில் சந்திரன் பிரகாசித்து கொண்டிருந்தான். சந்திரனின் கிரணங்கள் எல்லாம் பல்லாயிரம் ஈரங்களாக மாறி என்னை நோக்கி அணைக்க வருவது போல எனக்கு தோன்றியது. அந்த கரங்கள் எல்லாம் கொழுத்த தங்க கரங்கள். எல்லா கரங்களிலும் வளையல்கள் மின்னின. வியப்போடு ஒளி வீசும் சந்திர வட்டத்தை நோக்கி, ஆகாயத்தின் பக்கம் நோக்கி கண்களை திருப்பினேன். அங்கே சந்திரனை காணோம். ஆகாயத்தில் மஞ்சள் நிற சேலையும் சிவப்பு பட்டு ரவிக்கையும் அணிந்த ஒரு பெண் உருவம் படுத்திருந்தது போல தெரிந்தது. அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தேன். முகத்தின் மீது மேகம் படர்ந்து மறைந்திருந்தது. ஆனாலும் அது தெரிந்த முகம் போன்ற எண்ணம் எழுந்தது. என் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் இன்ப உணர்ச்சி மின்சாரம் போல் பாய்ந்தது. நரம்புகள் முறுக்கேறி துடித்தன. வானத்து உருவம் மெல்ல மெல்ல என்னை நோக்கி கீழே இறங்கி வந்தது. என்னுடைய இன்பமும் அதிகமாகிக் கொண்டே போயிற்று. அத்தோடு மல்லிகைப்பூ மனமும் கம்மென்று வீசியது. மல்லிகை மனம் மெல்ல மெல்ல அதிகமாகிக் கொண்டே போயிற்று. அந்த பெண் உருவம் கீழே இறங்க இறங்க அதன் முகத்தை பார்க்கலாம் என்று ஆவலோடு துடித்து கொண்டிருந்தேன். அந்த உருவத்தின் நிமிர்ந்து திரண்ட தேகம் என் உடலை தொட்டது. ஐயோ, அந்த இன்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை. நான் ஒரு பெண்ணைப் போல் முனகினேன். பெருமூச்சு விட்டேன். ஆனால் அந்த எழில்
உருவத்தின் முகப்பகுதி மட்டும் மேகத்தால் மூடியபடியே இருந்தது. அதே சமயத்தில் டனார் 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 என்று ஆலயமணி ஓசை கேட்டது. திருச்சி மலைக்கோவிலில் உள்ள மணியின் ஓசை. இரவு 10 மணி ஆகிவிட்டது என்று அறிவிக்க அடிக்கப்படும் மணியின் ஓசை காதுகளில் விழுந்தது. உடனே அந்த உருவம் மறைந்தது. என் உடலில் இன்பமும் குறைந்தது, என் கனவும் கலைந்தது. நான் அரச மரத்தடியில் நின்றிருந்தேன். எதிரே காவிரி நதி அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. என் உடல் வியர்த்துவிட்டு இருந்தது. ஆனால் கனவிலை நான் நுகர்ந்த அந்த மல்லிகை மடம் மட்டும் தொடர்ந்து வீசிக்கொண்டிருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தேன். மல்லிகை செடியோ மல்லிகை மடத்துக்கு காரணமாக அமையக்கூடிய எந்தவிதமான அறிகுறியோ அங்கு இல்லை. சற்று தூரத்தில் இருளில் நெருப்பு எரிந்து கொண்டிருப்பது மட்டும் தெரிந்தது. அப்போதுதான் நான் காவிரிக்கரையை அடுத்த சுடுகாட்டு கருகிலே நின்று கொண்டிருந்ததை அறிந்தேன். உடனே வீடு திரும்ப நினைத்தேன். அந்த மல்லிகை மனம் என்னையும் பின்தொடர்ந்தது. அரச மரத்தை விட்டு நான் சாலையில் கால் வைத்ததும் அந்த மல்லிகை மனமும் மறைந்து விட்டது. அதற்கு பதிலாக உள்ளி பூண்டின் நெடிதான் என் நாசியில் நின்றது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. திகில் பிடித்தது. உடனே வீடு நோக்கி வேகமாக நடந்தேன். ராமலிங்கம் என்னை எவ்வளவுதான் அன்பாக நடத்தினாலும் நான் பெரிய மனிதர்கள் வீட்டு ஏழை விருந்தாளிதானே. இப்படி நேரங்கட்ட நேரத்தில் வந்து அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாமா என்று யோசித்தேன். நினைத்தபடியே நின்றேன். அப்போது என் கைவிரல்கள் கதவு மணியின் விசையின் அருகில் இருந்தன. ஆனால் விசையை அழுத்தினேனோ இல்லையோ எனக்கே தெரியாது. யாரையும் எழுப்ப வேண்டாம் என்று முடிவுக்கு வந்து வாசற்புற தோட்டத்தில் போட்டிருந்த பெஞ்சில் நான் நீட்டி மல்லாந்து படுத்தேன். எவ்வளவு நேரம் தூங்கினேன் என்று எனக்கு தெரியாது. மல்லிகை மனம் என் நாசியில் பாய என் உணர்வு மட்டும் விழித்து கொண்டது. ஆனால் நான் கண்களை திறக்கவில்லை. விதி மனிதனின் வாழ்வில் தொடர்வதைப் போல இந்த மல்லிகை மனம் ஏன் என்னை இன்று அரச மரத்தடியில் இருந்து தொடர்கிறது என்று நினைத்தேன். ஒருவேளை அந்த மல்லிகை மனம் உள்ளிப்பூண்டின் மனமாக மறுபடியும் மாறுமோ என்று பயந்து கண்களை மூடியபடியே இருந்தேன். அர்த்தமில்லாத பயம் ஏற்படும் போது கண்களை மூடிக்கொண்டிருப்பதில் ஒரு ஆறுதல். விரும்பா காட்சியை மனம் பார்க்க மறுத்து கண்களை மூடச் செய்கிறது. என் மார்பு மட்டும் திக் திக் என்று அடித்து கொண்டது. ஏதோ ஒன்று இன்று நடக்கப் போகிறது என்று என் 6வது அறிவு எனக்கு உணர்த்தியது. அதே வினாடி என் முகத்தின் மீது உஷ்ணமான மூச்சு உராய்வது போன்ற உணர்ச்சியும் ஏற்பட்டது. என்னையும் அறியாமல் வீருட்டு அலறியபடி கண்களை திறந்தேன். தொடரும்.